எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். சட்டமன்ற தொகுதி வாரியாக கள நிலவரங்களை பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கும் தொகுதியானது தாம்பரம் சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய கள நிலவரங்களை பற்றி பேச வம்சி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம் சதீஷ். தாம்பரம் சட்டமன்ற தொகுதியின் கள நிலவரம் எவ்வாறு இருக்கிறது உங்களுடைய பார்வையில? தாம்பரம் ட்ரெடிஷ்னலா டிஎம்கே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பகுதி தான். இதுல பாத்தீங்கன்னா தொடர்ந்து திமுகவிலிருந்து திரு எம்.ஏ. ராமலிங்கம் அவர்கள் 84, 89, 96 வெற்றி பெற்று வந்தார். 2001 கூட திமுக மாநில அளவு தோற்கும் போது கூட எம்.ஏ. ராமலிங்கம் இங்க ஜெயிச்சிருக்காங்க. 2006 திரு எஸ்.ஆர். ராஜா அவர் தான் ஃபர்ஸ்ட் டைம் இங்க ஜெயிக்கிறார். 2006 ஜெயிக்கிறாரு. திரும்ப 16, 21 எஸ்.ஆர். ராஜா மீண்டும் வெற்றி பெற்றார். ஸோ 3 முறை அவங்க ஜெயிச்சிருக்காங்க. அதிமுக ஒரே கடந்த ரீசெண்ட் டைம்ஸ் பார்த்தீங்கன்னா 2011 மட்டும்தான் டி.கே.எம். சின்னையான்னு கேண்டிடேட் வெற்றி பெறாரு. இதுக்கு முன்னாடி அதிமுக வெற்றி பெற்ற எப்பன்னா 84 தான் எல் ராஜமாணிக்கம்ன்ற ஒரு கேண்டிடேட் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ திமுக அதிக முறை இங்கே வெற்றி பெற்ற ஒரு தொகுதி. கொஞ்சம் ட்ரெடிஷனல் ஸ்ட்ராங் இருக்கு. தாம்பரம் மேடவாக்கம் ஸ்ட்ரெச் கேம்ப் ரோடு அதெல்லாம் கொஞ்சம் நல்ல ஸ்ட்ரெச் இருக்கு. இப்போ திமுகவும் கன்சிஸ்டண்டா ஒரு ஓட் பேங்க் வெயிட் வச்சிருக்காங்க. இப்போ நீங்க கடந்த 4 தேர்தலில் பார்த்தீங்கன்னா 4 தேர்தலும் 1 லட்சம் ஓட்டு மேலே எடுத்திருக்காங்கன்னா அவங்க அமைப்பு பலம் இங்கே ஸ்ட்ராங்கா இருக்கு. அது அவ்வளோ ஈஸியா அங்கே குறையாது. அதிமுகவும் கொஞ்சம் அமைப்பு பலம் ஜெயலலிதா இருக்கும்போதே கொஞ்சம் இதாக 80,000 அந்த ஏஜ் தான் இங்க கொஞ்சம் இருக்கு. பட் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அங்கே சரியா ஒரு கூட்டு வேட்பாளர் தமிழ் கூட்டணி கட்சி கொடுத்து கொஞ்சம் பலவீனம் வராங்க. இங்க நாம் தமிழரோட growth எடுத்துட்டோம்னா ஃபர்ஸ்ட் 5200 ஸ்டார்ட் பண்றாங்க நாம் தமிழர். அப்புறம் 16,000 ஓட்டு 2019, 21, 19, 24, 72,000 ஓட்டு. ஸோ 24 இஷ்யூ இல்லாத தேர்தலில் கொஞ்சம் இங்கே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னா கொஞ்சம் அமைப்பு பலம் நாம் தமிழருக்கு இங்கே நல்லதா இருக்கு. இங்கே இப்போ இந்த 2024 பொசிஷன் எடுத்துட்டோம்னா திமுக அணி 53% எடுத்திருக்காங்க. அதிமுக 17%, பாஜக சார்பாக இந்தியல் போட்டு தமிழ் மாநில அவங்க 17%, நாம் தமிழர் 10% எடுத்திருக்காங்க. ஸோ திமுக அந்த கம்பைன்டு ஓட்டு அதிமுக டிஃபரன்ஸே 34% இருந்தால திமுக அதுங்கே கம்ஃபர்டபுளா இருக்காங்க. நீங்க திமுகவோட growth பெரிய அளவுக்கு என்னன்னா மக்கள் நீதி மையம் ஓட்டு இந்த தொகுதியில ஓரளவுக்கு திமுக டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. ஒரு 9% எடுத்திருக்காங்க 2021. அதுல 7% எங்க திமுகவுக்கும் 2% இது போயிருக்கு. ஸோ இந்த ஒரு ஏரியால தான் கொஞ்சம் விஜய் ஸ்கோர் பண்ண முடியும். அந்த மக்கள் நீதி மையம் வந்த ஓட்டர்ஸ் போட்ட ஓட்டு விஜய் பக்கம் வாய்ப்பு இருக்கு. விஜய் மக்கள் நிற்கும் போது நாம் தமிழர் கொஞ்சம் அமைப்புல இருந்து கொஞ்சம் ஓட்டு பிரிக்கலாம், திமுக ஓட்டு கொஞ்சம் பிரிக்கலாம். ஸோ விஜய் இந்த தொகுதியில் ஒரு 10% அரௌண்ட் எடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி இல்லை ஒரு தொகுதி தான். அதாவது ஒரு 7 to 10% கெப்பாசிட்டி இல்லை ஒரு தொகுதி தான் இந்த தொகுதி. அதிமுகவுக்கு அவங்க கம்பைன்ட் ஓட்டே ஃபர்ஸ்ட் அது வருமா அப்படின்னு தெரியல. 34% கம்பைன்ட் ஓட்டு அது வருமானு தெரியல. அது வந்தாலே இன்சபிஷியன்ட் தான். ஸோ அதிமுகவுக்கு இது ஒரு பலவீனமான தொகுதி தான் இந்த தொகுதி. இதுல எப்படி அவங்க ஆர்கனைஸ் பண்ணுவாங்க அப்படின்றது தெரியல. இந்த தொகுதி மோஸ்ட்லி கூட்டணி கட்சிக்கு கொடுக்க தான் வைப்பாங்க. அதான் நான் பல்லாவரத்தை போய் சொன்னேன். சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் மாவட்ட செயலர் அவர் ஒரு தொகுதியில் கண்டெஸ்ட் பண்ணுவாரு. எந்த தொகுதின்னு தெரியல, தாம்பரமா பல்லாவரமான்னு தெரியல. என்னை பொறுத்தவரை பல்லாவரம் சூஸ் பண்ணுவார். கம்பேரிட்டிவ்லி அது கொஞ்சம் இதா இருக்குன்னு. தாம்பரத்துல எஸ்.ஆர். ராஜா பண்ண மாட்டாரு. ஸோ அந்த ஆலந்தூர், பல்லாவரம், இது தாம்பரம் இந்த 3 தொகுதியில எப்படி ஐடிஎம்கே ஸ்பிளிட் பண்ணி நிற்க போறாங்க அப்படின்றது தெரியல. என்னை பொறுத்தவரை ஆலந்தூர்லயும் தாம்பரத்துலயும் பிஜேபி கொடுத்து பல்லாவரத்துல திரு சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் கேண்டிடேட் நிற்கிறான்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஆனாலும் எப்படி இருந்தாலும் திரு எஸ்.ஆர். ராஜா என்றவர் இங்க கம்ஃபர்டபுளா தான் இருக்காரு. இப்போ 2011 திமுக மோசமா தோர்த்த எலெக்ஷன்ல எஸ்.ஆர். ராஜா 43% எடுத்து ஓட்டு தோக்காரு. ஸோ அந்த அளவுக்கு ஆர்கனைசேஷன் கொஞ்சம் வச்சிருக்காரு. ஸோ 43% இந்த இப்ப 26 எடுத்தாருன்னா அது வின்னிங் ஓட்டு, அது ஒரு பலமுனை போட்டியில. ஸோ அதுல வெற்றி பெற்றுடலாம். ஸோ அந்த அடிப்படையில திமுக கம்ஃபர்டபுளா ஜெயிக்கக்கூடிய ஒரு தொகுதியாக தான் இருக்கு. 2வது இடத்துல அதிமுக வந்துடும்.
குறிப்பா பாஜகவுடைய ரோல் வந்து இந்த தொகுதியில என்னவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, பாஜக பாத்தீங்கன்னா நீங்க 2024 நாடாளுமன்ற தேர்தலே 17% ஓட்டு இருக்கும்போது அந்த 16ல 21ல 32% ஓட்டுல 50% எங்க ஓட்டு தான் அப்படின்னு அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த 50% ஓட்டுக்கான ஒரு இது அது வந்து பல செக்ஷன்ஸ் இருக்கும். நீங்க வந்து மோடி சென்ட்ரிக்காக கூட வந்துருக்கலாம், கொஞ்சம் படித்திறங்கியர் யங்ஸ்டர்ஸ்ல கொஞ்சம் பார்த்து ஓட்டு போட்டுருக்கலாம். அந்த அவங்களுக்கு வந்து இப்போ அதிமுக பெரிய டிராபேக் என்னன்னா அவங்க வந்து 2016 ஓட்டுலயே கொஞ்சம் ஸ்டாக்னெண்ட் நினைக்கிறாங்க. புது வாக்காளரை கவர முடியல. புது வாக்காளர் பாஜக பக்கம் அண்ணாமலை மூலியமா அவங்க போயிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி லீடர் அதிமுக இல்லாதது வந்து பெரிய டிராபேக் தான். பிளஸ் இங்க பிராமின்ஸ் இங்கேயும் கொஞ்சம் பேர் இருக்கலாம், கொஞ்சம் கொஞ்சம் செட்டில் ஆகி இங்க தாம்பரம் பகுதியில கொஞ்சம் நிறைய தொகுதியில இருக்கலாம். பட் ஆனால் கொஞ்சம் கிறிஸ்டியன் மைனாரிட்டி பாப்புலேஷன் கொஞ்சம் எங்க தாம்பரத்துல கொஞ்சம் நிறைய இருக்கு. இந்த பெருங்கலத்தூர் அந்த சைட்லாம், பெருங்கலத்தூர் இந்த பக்கம் இந்த மேடவாக்கம் அப்படியே அந்த மண்டலூர் வரைக்கும் போகணும்னு நினைக்கிறேன் இந்த தொகுதி. ஸோ அங்கெல்லாம் கொஞ்சம் ஓபிசி செட்டில்மெண்ட்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கிறதால கொஞ்சம் இந்த தொகுதியும் கொஞ்சம் அவங்க திமுகவுக்கு வந்து அதுல கொஞ்சம் கிரெடிட் கிடைக்கும். இன்னும் அது இல்லாமல் இங்க வந்து ஒரு முக்கிய இஷ்யூவா என்ன இருக்குன்னா, இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் இந்த தொகுதியில் வந்தது வந்து இந்த தொகுதியோட ட்ரேடு கொஞ்சம் லாஸ்ட் 3 years கொஞ்சம் டெவலப் ஆயிருக்கு. அந்த சென்னை விமான நிலையத்திலிருந்து கிளாம்பாக்கம் மெட்ரோ எக்ஸ்டென்ஷன் வந்து அது கொஞ்சம் டிலே ஆயிட்டு இருக்கு. அதை வந்து அரசாங்கம் கொஞ்சம் அறிவிச்சாங்கன்னா இந்த எல்லா பாக்ஸஸும் இந்த தொகுதியில் கிடைக்கும். ஏன்னா அது பல்லாவரம் இந்த தாம்பரம் இந்த 2 தொகுதி மக்களுக்கு அது ஒரு பெரிய பெனிஃபிட் கொடுக்கக்கூடிய திட்டம். அதை மையப்படுத்தி தான் போவாங்க. அதை அறிவிச்சாங்கன்னா இருக்கும். அப்படி அதான் நான் சொல்றேன், 53 இருக்கு. 53 ஒரு ஸ்டாக்னெண்ட் 43 47 எடுக்கிறது. அந்த பஃபரா வந்த ஓட்டு எல்லாமே விஜய்க்கு போகக்கூடிய ஓட்டு. அந்த ஓட்டு விஜய்க்கு போனாலும் அது வந்து அது திமுக பெனிஃபிட் தான். ஏன்னா அந்த ஓட்டு தான் அதிமுக போனதான் சிக்கல். இப்போ 2011 ஒரு பைப்போலர் ஃபைட், 3வது ஆப்ஷனே இல்லாத போது டிகேஎம்ஜே சின்னையான்ற ஒரு கேண்டிடேட் 50% ஓட்டு எடுத்து அங்க ஜெயிச்சிருக்காரு. ஆனா இங்க ஒரு மல்டி கார்னர் ஃபைட்ஸ்ல எல்லாம் தாம்பரம் போன்ற தொகுதியில வந்து நீங்க திமுக ஸ்ட்ரக்சர் இருக்கிற இடங்களை திமுக தோற்கடிக்க முடியாது. ஏதோ அதிமுகவுக்கு இதே பொருள் இருக்கும். ஏன்னா அவங்க ஸ்ட்ரக்சர் நல்லா இருக்கிற இடங்கள்லாம் அவங்க வீழ்த்த முடியாது. ஸோ விஜய் இந்த தொகுதியில திமுக ஒரு மறைமுக உதவியா செய்வாரு. நாம் தமிழர் ஓட்டும் கொஞ்சம் விஜய் போச்சுன்னா கொஞ்சம் அதுவும் கொஞ்சம் பின்னாடி இருக்கும். நாம் தமிழர் ஓட்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 10% ஒரு பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல சுப்ரீம் கேண்டிடேட் சொல்லாம இருக்கிறாங்க. நல்ல ஓட்டு தான் அது. அந்த ஓட்டு 1-2% கொஞ்சம் இதுல இந்த தொகுதி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும் தான் நினைக்கிறேன். இதுல கொஞ்சம் 1-2% குறைக்க முடியும். பாஜக ஓட்டு இந்த 17% டிஎம்சி ஓட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு ஃபுல்லா டிரான்ஸ்ஃபர் ஆகுது? எஸ்ஆர் ராஜா தான் கேண்டிடேட் ஸ்ட்ராங்னு இருக்கும்போது அது டிரான்ஸ்ஃபர் ஆகுது இல்ல. ஸோ அந்த இடத்துல எனக்கு இந்த டிவிகேக்கு இந்த தொகுதியில் நல்ல ஸ்கோப் இருக்கு. ஒரு 10% மேல எடுக்கிறதுக்கான ஸ்கோப் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆனால் வெற்றி வந்து திமுக தான் இருக்கும், எஸ்ஆர் ராஜா. நிச்சயமா தாம்பரம் சட்டமன்ற தொகுதியோட கள நிலவரங்களை தெளிவா சொன்னீங்க. நம்ம மேலும் ஒரு தொகுதியில சொன்னீங்க.